ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு சோப் எப்படி இருக்குன்னு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு மொத்தமாகவே 8 சோப்பு, ஒரு சோப்பு வந்து 25 அந்த மாதிரி கணக்கு தான் வரும். 8 சோப்பில் 6 சோப்பு அப்படி விற்பாங்க கோம்போவில் விற்கிற மாதிரி. நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சோப்பு. நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலி பேக் மாதிரி ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கின்னு அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா டவ் சோப் மாதிரி தான் இருக்கும். டவ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இதுவும் அந்தளவு சாஃப்டாக இருக்கும். நிறைய பிளாக் ஹெட்ஸ் இது மாதிரி ஆக்னேலாம் இருந்துச்சுன்னா எல்லாமே இது க்யூர் பண்ணும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது லோஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமும் நல்லாயிருக்கும். ஆனால் எஃபெக்ட் கேட்டிங்கன்னா பிரைட்னஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபீல் ஃப்ரெஷ்னு வாங்கல அந்த மாதிரி எப்பயுமே கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லோஷன் பார்த்திங்கன்னா லோஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த மாதிரி டியூப் வரும். இது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சைடில். நம்ம வேணும்னா க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது அப்படி நம்ம ஃபஸ்ட்டு தடவுனே உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை 1 மினிட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் நாங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்க ஃபீலே வராது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே நல்ல ஃப்ளேவராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸ்மெல் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கும். யூஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் மாதிரி. எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பர்சனலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்காதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். கையெல்லாம் குளிச்சுட்டு ட்ரையாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். தடவுன்னு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஸ்கின்னு. அது கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இது. சோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், எப்பயும் போல் ஹெல்த்தி ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். ஆன்டிசெப்டிக் ஹீலிங் பவர் உண்மையிலே உண்மை தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்போ எங்கேயா அடிப்பட்ட இடத்துல சோப் போடலான்னு சொல்லுவாங்களா, அப்போல்லாம் நீங்கள் இந்த சோப் லோஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால தான் ஆன்டிசெப்டிக் மாய்ஸ்சரைசிங் சோப் அப்படின்வாங்க. நீங்கள் மற்ற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மெல் ஃப்ளேவர் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கொஞ்சம் மெடிக்கல் ப்ராடக்ட் தான். ஆனால் இது அவ்வளோக்கா யாரும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.